மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சென்னையில் நடைபெற்ற நடிகர் மன்சூர் அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் மக்கள் கட்சி மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நடிகர் மன்சூர் அலிகான் தமிழ் சினிமாவில் வில்லன், ஹீரோ, இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டவர். சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியான லியோ திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். முன்னதாக நடிகர் மன்சூர் அலிகான் அரசியல் ஆசையால் இந்திய ஜனநாயக புலிகள் மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் அதற்கான வேலைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இந்திய ஜனநாயக புலிகள் மக்கள் கட்சியின் முதல் மாநாடு பல்லாவரத்தில் நடைபெற்றது. அதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் பிஜேபி உடன் கூட்டணி வைக்க தயார் என்றார். தெரியாது, நாளைக்கு என்னவும் நடக்கலாம். பாமதிங்கிறவுல நடத்துண்ட நமக்கு எங்களோட கோரிக்கை இது. இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணி 4 சீட்டா 10 சீட்டா நாங்கள் எதுவும் செய்யலாம். அது நான் இப்போ கேட்டிருக்கேன், எழுதியிருப்பாங்கல்ல மக்கள். இப்பவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் இல்லை சார். யதார்த்த நல்ல நிலவரம் சேர்த்து பேசுவேன். எங்க கொள்கைகளை அவங்க கடைபிடிக்கணும், காப்பாற்றணும். இதுல என்ன இருக்கு? ஆதரவா எப்படி நான் பேசுவேன்? மாட்டேன். இதுதான் எங்களோட இதை நிறைவேற்றுறீங்கன்னா நாங்க ஆதரவு. இல்லாட்டி ராம் ராம், பை பை, நமஸ்கார், வணக்கம். ஐயோ, நீ போய் பாரியா, போய் பார்த்தா தான்ப்பா தெரியும். டெல்லி மட்டும் இல்ல, நான் மகாராஷ்டிரா, அக்கோலா, அமராவதி, நாக்பூர், தரியாப்பூர் 6-7 வருஷம் சுத்தனவன். அங்க போய் தான் ஹிந்தி, மராட்டி எல்லாம் கத்துக்கிட்டேன். நான் பேசையில அதிகபட்ச ஏழைகள் படிக்க வைக்காம வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதை கான்ட்ரோவர்சியலாக்க பாக்குறீங்க. பாருங்க, போய் பாருங்க, தெரியும். நம்ம ஏழைகளுக்காவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்ப ஜெயலலிதா அம்மா அரசு, கருணாநிதி அரசு, ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில கட்டி தந்திருக்குது. அங்க போய் பாருங்க, வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பிரெட் ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேல கிடக்கிறான். வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தா நீட்டமா சோறு கட்டி விடுது. மோடி அரசு சேலையை கட்டி விட்டு தடுக்கிறான். நீ வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களே, பிச்சைக்காரர்களை வச்சுக்கிட்டு இங்க நாடகம் போடுறாங்க. உண்மையா இல்லையா? இதை நான் ஒன்னும் சாப்பிட்டு ஒன்றுபட நான் எங்க சொன்னேன். இப்போ நீயே பண்ணிருவிய? ஏப்பா, முல்லைக்கொடி படரணும்னா எட்டி மரம் நெட்டி மரம் எதாலையும் படருமோ. எங்க கொள்கைகள் இதுதான். நம்ம காப்பாத்திக்கணும்ல. பதவியின் கப்பு முக்கியம் இல்ல நமக்கு. அந்த ஒரு நோக்கம் தான். உடனே நாங்க போய் சாணி எலி பூசிக்கிறது முக்கியம் இல்ல. ஏப்பா, நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, கல்யாணம் முடியட்டும்பா, அப்புறம் ஹனிமூனை பத்தி பேசலாம்ப்பா. ஏப்பா இப்படி பண்றீங்களேப்பா? இது முக்கியமான இதை விட்டுருவீங்க, நாளைக்கு இதைத்தான் ஹெட்லைன்ல போடுவீங்க. இப்ப முக்கிய பிரச்சனை என்ன? இவிஎம் வச்சு ஏமாத்துறான், 420 பண்றான், அயோக்கியத்தனம் பண்றான். 3வது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான். நீங்க தாலிகைகள் அமைதியா இருந்தா எப்படி? இந்த அனைத்து ஊடகங்களும் இது நாளைக்கு போடுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? போட மாட்டேன். ஏன்னா எது அம்பானி இது, எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை பிஜேபி 80% ஷேர்ஸ் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க. நன்றி, வணக்கம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? ஏப்பா, மடிப்பிச்சை எடுத்தாவது